சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதே அனைத்து கட்சிகளின் கோரிக்கையாக உள்ளது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். கோபமாக பேசினாலும் குணமிருக்கும் என்ற நடைமுறையில் வேல்முருகன் பேசியதை கேட்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதிக பிரசங்கித்தனமான நிலையை பார்த்து மிகவும் வேதனைப்படுகிறேன் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். பேரவையில் இவ்வாறு கூச்சலிடுவது சரியல்ல என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். வேல்முருகன் கை நீட்டி பேசியது நாகரீகமான செயல் அல்ல என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டிருக்கிறார். சட்டப்பேரவை விதிகளை மீறி இருக்கிறார் பன்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. தற்பொழுது பட்ஜெட் கூட்டத்தொடர், தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பன்ருட்டி எம்எல்ஏவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவருமான வேல்முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டப்பேரவை விதிகளை மீறி பன்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் நடந்து கொள்கிறார் என்று சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதே அனைத்து கட்சிகளின் கோரிக்கையாக உள்ளது என்று வேல்முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் கை நீட்டி பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனை இந்த முறை மன்னிக்கிறோம், இனிமேல் இதுபோல் செயல்படக்கூடாது என்று சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனை இந்த முறை மன்னிக்கிறோம், இனிமேல் இதுபோல் செயல்படக்கூடாது என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டிருக்கிறார். வேல்முருகனின் செயல் நாகரீகமான செயல் அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவையில் மரபை மீறி சபாநாயகரை வேல்முருகன் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. தான் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கியதை கண்டித்து வேல்முருகன் ஆவேசமாக முழக்கம் எழுப்பியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனை இந்த முறை மன்னிக்கிறோம், இனிமேல் இதுபோல் செயல்படக்கூடாது என்று சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனை இந்த முறை மன்னிக்கிறோம், இனிமேல் இதுபோல் செயல்படக்கூடாது என்று சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் கோபமாக பேசினாலும் குணம் இருக்கும் என்ற நடைமுறையில் வேல்முருகன் பேசியதை கேட்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருக்கிறார்.